முன்பொரு காலத்தில் பலம் வாய்ந்த யானை கூட்டங்கள் காட்டில் வாழ்ந்து வந்தன. சதுர்தந்தா என்னும் சாதுரியமான யானை அந்த யானை கூட்டத்தை அரசனாக ஆண்டு வந்தது. காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆறு இருந்தது. எல்லா விலங்குகளும் அந்த ஆற்றிற்கு வந்துதான் குளித்தும் நீர் அருந்திவிட்டும் செல்லும். ஒரு சமயம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த வருடம் மழையே பெய்யாததால் அந்த ஆற்றின் நீர் வற்றிவிட்டது. நிறைய பறவைகளும் விலங்குகளும் தாகத்தால் இறந்துவிட்டன. அந்த யானை கூட்டம் இந்த விஷயத்தை பற்றி தங்களுடைய அரசரிடம் பேச நினைத்தன. உடனே சென்று அரசரிடம் பேசவும் செய்தன. மதிப்பிற்குரிய அரசே, நமது காட்டில் தண்ணீர் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நிறைய உயிரினங்கள் தாகத்தால் இறந்துவிட்டன. நாம் உயிர் வாழ நமக்கு தண்ணீர் வேண்டும். ஏற்கனவே எல்லாரும் தாகத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் இல்லை என்றால் இறந்து விடுவோம். நாம் தண்ணீர் இருக்கும் இடத்தை நோக்கி சீக்கிரமாக செல்ல வேண்டும். அதுவும் சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும். உண்மைதான். நாம் எவ்வளவு கூடிய விரைவில் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் நமக்கான நீர்நிலையை கண்டுபிடித்தே தீர வேண்டும். அந்த யானை கூட்டம் எல்லா திசைகளிலும் கலைந்து சென்றன. யானை கூட்டத்தின் ஒரு யானை ஒரு பெரிய ஆறை கண்டுபிடித்தது. அது பக்கத்து காட்டில் இருந்தது. மதிப்பிற்குரிய அரசே, பக்கத்து காட்டில் ஒரு ஆற்றில் தண்ணீர் நிறைய இருக்கிறது. அது இவ்வளவு கோடை காலத்திலும் வற்றாமல் இருக்கிறது. அற்புதம். நாம் உடனே அங்கு செல்வோம். எல்லா யானைகளும் பக்கத்து காட்டிற்கு செல்ல முடிவு செய்தன. ஆற்றிற்கு போகும் வழியில் முயல்களின் இருப்பிடம் இருந்தது. அந்த யானை கூட்டம் இந்த குட்டி முயல்களின் இருப்பிடத்தை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. யானையின் கால்களால் நசுங்கி ஆயிரக்கணக்கான முயல்கள் இறந்து போயின. அது மட்டுமல்லாமல் நிறைய முயல்களுக்கு படுகாயமும் ஏற்பட்டது. ஐயோ, என்ன இது? எனக்கு பயமாக இருக்கிறது. ஓடுங்கள்! குழப்பமடைந்த முயல்கள் பயத்தால் சிதறி ஓடின. சூழ்நிலை மிக மோசமானது. இதனால் முயல் அரசன் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தான். ஓ, ஒரு பெரிய யானை கூட்டம் நம் இடத்தை கடந்து செல்கிறது. அவைகள் ஆயிரக்கணக்கான முயல்களை கொன்று விட்டன. இதற்கு மேலும் மரணம் நேராமல் தடுக்க வேண்டும். உங்களை நான் நம் இனத்தை பாதுகாக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், சகோதர முயல்களே. அவர்களுடைய நண்பனான ஒரு சாதுரியமான குள்ளநரி அவர்கள் பேசிக் கொள்வதை கேட்டது. மதிப்பிற்குரிய அரசி, என்னை உங்கள் தூதுவனாக யானையின் அரசரிடம் அனுப்புங்கள். இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கூறுகிறேன். நீ தனியாக சென்று என்ன செய்வாய் நண்பனே? மதிப்பிற்குரிய அரசி, நீங்கள் பயப்படாதீர்கள். நாம் இந்த யானைகளை சுலபமாக முட்டாள்களாக்கி விடலாம். அந்த யானை கூட்டம் ஆற்றிலிருந்து திரும்பிக் கொண்டிருப்பதை கண்ட அந்த குள்ளநரி அவர்களை நெருங்குவது சாத்தியமே இல்லாத காரியம் என்பதை புரிந்து கொண்டது. பின்னர் யானை கூட்டத்தின் அரசனிடம் பேசுவதற்கு ஒரு நல்ல திட்டம் தீட்டியது. அது ஒரு மலையின் மீது ஏறி கத்த ஆரம்பித்தது. ஓ யானைகளின் அரசனே, தயவு செய்து நான் கூறுவதை கவனியுங்கள். குள்ளநரியின் சப்தத்தை கேட்ட சதுர்தந்தா ஒரு நிமிடம் அப்படியே நின்றது. யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? நான் சந்திர பகவானால் தங்களிடம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதுவன். சந்திர பகவான் அனுப்பினாரா? நீ எதற்காக இங்கு வந்தாய்? சந்திர பகவான் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். ஒரு தெய்வ தூதுவன் உண்மையை மட்டுமே கூறுவான். ஒரு தூதுவன் கொண்டு வரும் செய்தியை சொல்லுவதால் அவனை எதுவும் செய்யக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் வேலையைத்தான் செய்கிறேன்.
அதனால் நீங்கள் என் மேல் கோபப்படக்கூடாது. உனக்கு எங்களால் எந்த ஆபத்தும் இருக்காது. சந்திர பகவான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கூட்டத்தை அவருடைய தெய்வீக ஆற்றிற்கு கூட்டி வந்து விட்டீர்களாம். அதன் அமைதியை குலைத்து விட்டீர்களாம். வரும் வழியில் ஆயிரக்கணக்கான முயல்களை நீங்கள் நசுக்கி கொன்று விட்டீர்களாம். அடக்கடவுளே! முயல்கள் சந்திர பகவானின் விசேஷ பாதுகாப்பில் இருப்பவை. நீங்கள் சந்திர பகவானையும் அவரது விலங்குகளையும் தொந்தரவு செய்து விட்டதால் அவர் உங்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தை விட்டு நீங்கள் உடனே புறப்பட வேண்டுமாம். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அதன் விளைவுகள் மிகவும் விபரீதமாக இருக்குமாம். இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை சந்திர பகவானிடமிருந்து கேட்ட அந்த அரச யானை மிகவும் பயந்து போனது. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். நாங்கள் வரும் வழியில் நிறைய முயல்களை கொன்று விட்டோம். ஆனால் அது தெரியாமல் செய்த தவறு. இனிமேல் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறோம். நாங்கள் அறியாமல் செய்த பாவத்தை சந்திர பகவான் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நான் எப்படி உன்னை தூதுவன் என்று நம்புவது? சரி அரசே, நான் உங்களை சந்திர பகவானிடம் அழைத்து செல்கிறேன். உங்களது தவறை தெரியாமல் செய்ததாக கூறி அவரிடம் உங்கள் குற்றத்தை மன்னிக்குமாறு கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் என்னுடன் வாருங்கள். அந்த குள்ளநரி இரவு நேரத்தில் யானையின் அரசனை குளத்திற்கு அழைத்து சென்றது. குள்ளநரியும் அந்த யானைகளின் அரசனும் இருவரும் அந்த குளத்தின் கரை அருகே நின்று கொண்டிருந்தனர். ஓடாமல் நின்று கொண்டிருந்த தண்ணீரில் சந்திரனின் பிம்பத்தை அவை இரண்டும் கண்டன. என்ன ஒரு இதமான தென்றல்! அப்பொழுது அந்த இதமான தென்றல் ஆற்றின் நீரை சலசலக்க செய்தது. அதனால் நிலவு பிம்பம் ஆத்திரத்தால் ஆடுவதைப் போல் யானைக்கு தோன்றியது. இதை கண்ட யானைகளின் அரசனான சதுர்தந்தன் உண்மையிலேயே சந்திர பகவான் அதீத கோபத்தில் இருக்கிறார் போல என்று நினைத்து கொண்டது. சந்திர பகவான் உண்மையிலேயே எங்கள் மீது கோபமாகத்தான் இருக்கிறார். அது சந்திர பகவானின் முன் பயத்தால் மண்டியிட்டது. ஓ சந்திர பகவானே, யானைகளின் அரசன் அறியாமையால் இந்த தவறை செய்து விட்டார். அவனை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அவர் தனது கூட்டத்துடன் இங்கிருந்து வெளியேறி விடுவாராம். இனிமேல் இங்கு திரும்பி வரவே மாட்டோம் என்று சத்தியம் செய்து விட்டார். பயந்து போன யானைகளின் அரசன் இன்னொரு முறை நிலவின் முன் மண்டியிட்டு விட்டு தனது இனத்துடன் அங்கிருந்து உடனே புறப்பட்டது. பின்னர் முயல்கள் தங்களது இருப்பிடத்தில் அமைதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. கருத்து: மதியால் விதியை வெல்லலாம்.